Welcome back to MRMS சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த மேட்ச்சில் புயா வச்சுருப்போம். இப்போ இந்த ரவுண்டில் 1 கிலோ வச்சுருக்க மாட்டேன். டேமேஜ் தான் 60 10 தான் வச்சுருப்பேன் பாருங்கள். இப்போ எதிர்க்கதே எனிமி வந்துருப்பாங்க, நான் வச்சுருக்க மாட்டேன். வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கும் பண்ண மாட்டேறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க. இவ்வளோ எடிட் பண்ணி இவ்வளோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நைட்டு 2 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் வேலைக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை, சும்மா சொல்ல. ஆனால் வேலை பார்க்குறது வேணால் வீடியோ வேணால் எடுத்து போடுறேன் பாருங்கள். கடையை வேணால் வீடியோ எடுத்து வேணால் போடுறேன், இருங்க ஒரு நாள். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என் டீம்மேட் ஒருத்தர் மேலே டம்முன்னு எகுருவார் பாருங்க. அவர் அப்படியே இப்போ டீம்மேட்டு செத்துருவார் பாருங்க. இப்போ தான் ஓடுவார், அப்படியே செத்துருவார் பாருங்க. நான் கடையில் இருக்கிறவங்களாம் வீடியோ எடுக்கும் போது சிரிப்பு காட்டுன்றாங்க வீடியோவில். இப்போ நான் ரிவ்யூ பண்ண போவேன்னா அதுக்குள்ளேயே செத்துருவார். என்ன அடிப்பானுங்க, அதுக்குள்ளேயே நான் மெடிக்கல் சுற்றிடுவேன் வீட்டுக்குள்ளே வந்து. என்ன சிரிப்பு காட்டுறதுன்னு தெரில. நீங்கள் நினச்சி ஜோக்கு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஓட்டுருவேன் பாருங்கள். என் டீம்மேட் அங்கே எதிர்க்க ஒருத்தர் நிற்கிறாரா, அங்கே ஒரு கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்படி எதிர்க்க ஓடும் போது அவர் நாக்காயிருவார் பாருங்கள். இப்போ அவர் ரிவ்யூ பண்ணலான்னு போகும்போது இப்போ நானும் நாக்காயிருவேன் பாருங்கள். அங்கே ஒருத்தனை டவுன் பண்ணுற டிமிட்ரி போட்டுருவானுங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் ஓடுறாண்ணா. இப்போ என்ன வச்சுருவானுங்க, மெடிக்கேட்டு போடுவேன் பாருங்கள். இப்போ அழுத்துவேன் நான். 3 பேர் என்னை சேர்ந்து நடிப்பானுங்க. ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன், டிமிட்ரி போட்டு அவனை இது பண்ணுவானுங்க, ரிவ்யூ பண்ணி விட்ருவானுங்க. இப்போ அவனை ஓடி வந்து என்னை கில்லு கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இந்த ரவுண்டு அவனுங்க ஜெயிச்சிருவானுங்க பாருங்க. வேறு 2 இடத்துல இருந்தால் வச்சுன்னு பாரு பாட்டு மாதிரி. அவன் ஏஸ் வச்சிருப்பான். இந்த இடத்துல தெரியாமல் ஒரு மெடிக்கெட் போட்டுப்பாங்க கீழே. இப்போ மெடிக்கெட்டு போட்டு மெடிக்கெட் எங்கே தேடின்னு இப்போ பார்த்தா டீம்மேட் எடுத்துன்னு போயிட்டுப்பாங்க. வீடியோவில் பார்க்கும்போது அப்போ தெரிஞ்சிருக்கோம் டீம்மேட் எடுத்துன்னு போயிட்டுப்பாங்கன்னு. அப்புறம் நானும் ஏறி போயிட்டுப்பேன் வீடியோவில் பார்த்துட்டு. அப்புறம் இந்த இடத்துல ஒரு எனிமி இருப்பான், அவனை அடிப்பேன். அவனுக்கு மண்டையில் அடிப்பேன் பாருங்கள். இப்போ பின்னாடி ஒரு எனிமி இருப்பான், அவனை இப்போ வச்சிருவான் பாருங்கள். இப்போ என் டீம்மேட்டை போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவேன். அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் வந்துடுவான். அவள் தான் மேட்சை ஜெயிச்சிருவோம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஏறி போவேன். இந்த இடத்துல ஒரே ஒருத்தனுக்கு ஹெட் விழும். இந்த ரவுண்டில் 2 கில்லு அடிப்பேன் பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஒருத்தன், வெளியே ஒருத்தனை அடிப்பேன் பாருங்கள். வெளியே ஒருத்தனுக்கு தான் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெட் அடிப்பேன் பாருங்கள். இந்த கத்தி கீழே போட்டு ஓடுவேன்.
இப்போ இங்கே நிற்பேன் பாருங்கள். எனிமி உட்காந்தே வருவான் பாருங்கள். அவனை அடிப்பேன் பாருங்கள். இப்போ அவர் எப்படி உள்ள பாருங்க ஷாட்டு. இப்போ ஏறி போவோம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ ஏறுவேன் பாருங்கள். இப்போ ஏறுவேன். இப்போ வீட்டு மேலே போவோம் பாருங்கள். வீட்டு மேலே போய்ட்டு ஒரு எனிமியை அடிப்பேன். அது திருப்பிச்சு கில்லே கன்ஃபார்ம் பண்ணுறோம். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் புயா வச்சுருவோம். இந்த மேட்ச்சில் மொத்தம் நான் 6 கிலோ வச்சுருப்பேன். நீ கருப்பு சட்டை போனுங்கிறாருல, அவர் இப்போ இந்த மேட்ச்சில் டாப் ஆகிடுவார் இந்த 2 கிலோ வச்சு. இப்போ நாங்கள் வந்து டேமேஜ் கொடுத்துனுப்பேன். அதுக்குள்ளேயே அவங்க கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்க ஓசிகளை வச்சுருவாங்க. மேலேருந்து அடிச்சுன்னுப்பேன் பாருங்கள். அடிப்பேன் இங்கேருந்து டேமேஜ் கொடுத்துருப்பேன். பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன். ஃபுல் டேமேஜ் கொடுத்துருப்பேன். அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.